தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியை நாங்கள் ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி ஆண்டவருக்கு ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக இன்றைய திருப்பலியை இணையத்தின் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் பார்த்து இறையருளுக்காக காத்திருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் இன்றைய இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ராயலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10 முதல் 17 நிறைவு பெற. அந்நாள்களில் பெத்தேலின் குருவாகிய அமட்சியா என்பவன் இஸ்ராயலின் அரசன் எரோபவாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ராயல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கின்றான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் எரோபவாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகின்றான். பின்பு அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்திடு. உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே. ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினன் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமரத்து தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ராயலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ராயலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே. ஈசாக்கின் வீட்டார்க்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கின்றாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பாள். உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர். உன் நிலபுலம் பங்கு போட்டு கொள்ளப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ராயேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாய் கொண்டு போகப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19 உங்கள் பல்லவியாக 9b.
உங்கள் பல்லவியாக ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலைமிக்கவை. தேனிலும் தேனடை நின்றும் சிந்தும் தெளிதேனிலும் இனிமையானவை. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையும் நீதியுமானவை. கடவுள் கிறிஸ்து வழியாக உலகினை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தி எங்களிடம் ஒப்படைத்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. நமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகேறி மறு கரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை காட்டில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே துடிமோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூறு அணியுள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தங்களுக்குள் சொல்லிக் கொண்டனர். அவருடைய சிந்தனைகளை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா, எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மாடு மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவனை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டளை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவர் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தில் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதனுக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் ஆமோஸ் இறைவாக்கின் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆமோஸ் இறைவாக்கினர் பெத்தலிலே உண்மைக்கு சார்பாக இறைவாக்குரைத்து கொண்டிருந்த பொழுது, அங்கிருக்கின்ற பெத்தலின் குருவாகிய அமத்சியா அவரின் பார்த்து சொல்லுகிறார், காட்சி காண்பவனே இங்கிருந்து போய்விடு,
ஜூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கு போய் இறைவாக்குரை, உன் பிழைப்பை தேடிக்கொள், இனி இங்கே ஒரு காலமும் இறைவாக்குரைக்காது என்று சொல்லுகிறார். அவ்வாறு சொன்ன பொழுது ஆமோஸ் இறைவாக்கினர் பயப்படவில்லை. அவர் தன்னுடைய அழைப்பை பற்றி சொல்லுகின்றார். அந்த வார்த்தைகள் மிக மிக அழகானவை. நான் இறைவாக்கினர் இல்லை, இறைவாக்கினர் குழுவின் உறுப்பினரும் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே பல இறைவாக்கினர் ஒரு பாரம்பரியமாக வந்து கொண்டிருந்தார்கள், குழுக்களாக இறைவாக்கிருந்தார்கள். அவர் சொல்கிறார், நான் அப்படியான ஆள் இல்லை. என்னை பற்றி நான் சிந்திக்க சொல்ல வேண்டுமென்றால், நான் ஆடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். என் மக்களாகிய இஸ்ராயேலிடம் சேர்ந்து இறைவாக்குரைத்திடு என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் எனக்கு அழைப்பை தந்திருக்கிறார். நான் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன், எனக்கு இறைவன் இந்த அழைப்பை தந்திருக்கிறார். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை சொல்லுவேன், நான் பயப்பட மாட்டேன். ஆகவே என்னுடைய இறை வார்த்தைகள் இஸ்ராயேல் வீட்டுக்கு எதிராக கூட இருக்கலாம், வேண்டாம், அவருடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. ஆனால் நான் ஒரு பொழுதும் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் எனக்கு எதை சொல்லுகிறாரோ அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று அந்த இறைவாக்கு பணியை எந்த விதமான பயமின்றி செய்கின்ற ஒருவரை பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக ஒரு இறைவாக்கின் பாரம்பரியம் இல்லாமல் ஒரு சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவரை ஆண்டவர் எழுப்பி ஒரு மிக பெரும் பணிக்கு பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதனாலே இந்த அவருடைய வீரத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது அரசன் அல்லது போனால் அந்த இருக்கிற பெரிய குருவானவர் இந்த இடத்தை விட்டு போ, உனக்கு ஆபத்துன்னு சொல்லுகிற பொழுதும் அவர் பயமில்லாமல் இறைவாக்குறதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய பாரம்பரியத்திலும் எத்தனையோ இறைவாக்குகள் இவ்வாறு இறைவாக்கை உரைத்திருக்கிறார்கள். அண்மையிலே மன்னாரில் இருக்கின்ற ஜோசப்வாஸ் நகருக்கு நான் ஒரு பலியொப்பு கொடுக்க போயிருந்தேன். இந்த ஜோசப்வாஸ் நகரில் இருக்கிற அந்த ஆலயத்துக்குள்ளே போகிற பொழுது, நற்கருணை ஆண்டவர் ஆலயம், அதுக்கு முன்பாக ஒரு அழகான நம்முடைய முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப்பினுடைய அந்த சிலை இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது ஒரு புல்லரித்து போன ஒரு உணர்வு. மிக மிக அழகான ஒரு சிலையை அவர்கள் வடித்திருக்கின்றார்கள். அதாவது இந்த நூற்றாண்டினுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு மிக சிறந்த ஒரு இறைவாக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயருடைய அந்த சிலையை அவர்கள் அங்கே உருவாக்கி அவருடைய பணியை அவர்கள் மெச்சி இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் ஆபத்து வந்தாலும் தமிழ் மக்களுக்கான உண்மையை உரைப்பதிலே, ஓங்கி உரைப்பதிலே ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் தன்னுடைய பணியை செய்திருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான இறைவாக்கினர்களுக்கு நாங்கள் இன்று நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த ஆமோஸை போல சாதாரணமான ஒரு இடியனை ஆண்டவர் எழுப்பி மிக பெரும் பணியை கொடுப்பது போல இன்றும் உலகத்திலே பலரை எழுப்பி இந்த பணியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இன்றும் இந்த உண்மைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற, அச்சமின்றி ஒரு பயமின்றி, உண்மை இறைவன் தந்தான் அந்த உரைப்பேன் என்று இந்த இறைவார்த்தை பணியை செய்கின்ற அனைவருக்காகவும் நாங்கள் நன்றி கூறி, இன்னும் இது போன்ற இறைவாக்குகளை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். எங்கள் தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனை இறைவா, திரு அவையில் பணிபுரியும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகள் அனைத்திலும் நீரே அவர்களுக்கு துணை நின்று அவர்களை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் ஊற்றே இறைவா, நாம் வாழ்வில் சந்திக்கின்ற சோதனைகளை கண்டு துவண்டு போகாமல் இறைவார்த்தையை நிலைத்து நின்று எமது சோதனைகளை விவேகத்துடன் எதிர்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்விழந்தோர் ஆகிய அனைவருக்கும் ஒளியின் நிழலில் இறைப்பாறுதல் கிடைத்திடவும் அன்பின் ஒளியில் அவர்கள் தலை தோங்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இவ்வுலக வாழ்வின் இன்பங்களை விரும்பும் நாம் மேலுலகுக்கு தேவையான நற்பண்புகளில் வளர தடையாக உள்ள பாவங்களை விட்டு உம்மோடு என்றும் ஒன்றித்திருக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, காலாதிகாலமாக நீ நமக்கு தருகின்ற நல்ல இறைவாக்குகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். உண்மையை பயமின்றி ஆமோசி போல உரைக்கின்ற இறைவாக்குகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் அவர்களுக்கு உம்முடைய ஆழமான ஆசிர்களை தொடர்ந்தும் கொடுத்தரல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியெல்லாம் உள்ள தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மர் நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கேற்றனவாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நமது ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வகுதோவிலாகின்ற உம்முடைய பிள்ளைகளை திருமகன் இரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையினாலும்
உம்மோடும் என்றும் ஒன்றுடைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்து உடலும் தூயாவியின் கோயிலுமான திரு அவையாக திகழ செய்கின்றீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் அது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானுதலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய வெண்கண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று கூலியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகனிபரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் வைத்துள்ளும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்க துணைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்களை உலகிலும் மக்குவந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்க பெற்றுரை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினுவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேர்பத்திற்காகவும்
எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் அளிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரிதம் என்ற தமிழ் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன். ஒரு கோடி கிளையென நாம் இனி இணைந்து சமத்துவ பயணம் பாரினில் தொடர்ந்து அன்பின் கனிகள் தருவோம். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இந்த புனித பரிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்று நிலைத்திருக்கும் கனிதர அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.